முத்தகீங்கள் சுவனத்தை ஆசை வைக்கக்கூடிய சீதேவிகளுடைய பண்பு என்ன தெரியுமா? தன்னுடைய படுக்கையில் இருந்து தன்னுடைய உடலை அசைத்து எழுப்பி அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி பணிவோடும் அன்போடும் கனிவோடும் பயத்தோடும் இபாதத் செய்வார்கள். நாம் எல்லோரும் என்ன சொல்றோம்? நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று நான் அடிக்கடி சொல்றேன், நாங்க ஒவ்வொருவரும் ரஹ்மான் உடைய அடியார்களாக மாறணும். யாருடைய அடியார்கள்? ரஹ்மானுடைய அடியார்கள். பயமில்லாம சொல்லுங்க. நான் சொல்றேன், தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்களோட யாரும் விளையாடி விடுவானும், அவர்களுடைய வியாபாரத்துல கை வச்சிடுவானும், அவங்களோட குடும்பத்துல கை வச்சிடுவானும். தஹஜ்ஜத் தொழக்கூடியவங்க சாதாரணமானவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய நேசர்கள். அல்லாஹ்வுடைய நேசர்கள். கண்ணியமானவர்களே, நாம் பெருமையாக சொல்லணும், நான் யார் தெரியுமா? நான் ரஹ்மானுடைய அடியான். ரஹ்மானுடைய அடியான். ஆனா ரஹ்மானுடைய அடியானாக மாறுவதாக இருந்தா சில சிபாத்துகளை பண்புகளை குர்ஆன் சொல்லுது. அதுல மிக முக்கியமான ஒரு பண்பு என்ன தெரியுமா? வஇபாதுர் ரஹ்மான் யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. பூமியில மென்மையாக பணிவாக நடப்பாங்க. பட்டம் பதவி அதிகாரம் அந்த ஆட்சி பலம் எது வந்தாலும் மிகவும் பணிவாக நடப்பார்கள். கஷ்டோடு நடக்க மாட்டாங்க. ஒருவேளை ஒரு மடையன், ஒருவேளை இவரோட டிவைட் பண்ண இவரோட எதிர்க்க ஒரு மனிதன் வந்தா வஇதா காதபுகுமுல் ஜாஹிலூன் காலு சலாமா, சலாம் சொல்லிட்டு இவர் ஒதுங்கிடுவாரு, இவர் ப்ராப்ளத்துக்கு போக மாட்டாரு. அடுத்த ஆயத் குர்ஆன் சொல்லுது, வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. இரவு நேரத்துல இவர் என்ன செய்வாருண்டா, சுஜூதிலையும் தொழுகையிலையும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வாரு. தஹஜ்ஜத்துடைய இபாதத்துல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வாரு. இவர் யாரு தெரியுமா? ரஹ்மான் உடைய அடியான், ரஹ்மான் உடைய நேசர். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் சிறந்த ஒரு தொழுகை இருக்கும் என்று சொன்னார். ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் ஃபர்தான தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் ஃபர்தாக தொழுத ஒரு தொழுகைதான் கியாமுல் லைல், தஹஜ்ஜத்துடைய தொழுகை. என்னோட பார்வையில தஹஜ்ஜத்துடைய தொழுகை சிம்பிளாக இருக்குது. இல்ல இல்ல, குறைஞ்சது ஒரு 1 வீக் விடாம தஹஜ்ஜத்தை தொழுது பாருங்க. வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி, இந்த மிம்பர்ல இருந்து சொல்றேன், உங்களோட வாழ்க்கையுடைய சேஞ்ச நீங்க பாப்பீங்க, உங்களோட வியாபாரத்துடைய சேஞ்ச நீங்க பாப்பீங்க, உங்களோட படிப்புடைய சேஞ்ச நீங்க பாப்பீங்க, உங்களோட மனைவியுடைய சேஞ்ச நீங்க பாப்பீங்க, உங்களோட பிள்ளைகளுடைய சேஞ்ச நீங்க பாப்பீங்க, உங்களோட கடனுடைய சேஞ்ச நீங்க பாப்பீங்க. தஹஜ்ஜத் சாதாரணமான தொழுகை கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பின்னால ரோமுக்கு ஒரு படை அனுப்பப்படுவது, யுத்தத்துக்காக அனுப்பப்படுவது. சஹாபாக்கள் ரோமுக்கு வாராங்க. ரோம்ல இருக்கக்கூடிய மன்னன், சைனால இருக்கக்கூடிய மன்னனுக்கு, அரசனுக்கு கடிதம் எழுதுறாரு, பெரிய ஒரு படை எங்களை தாக்க வந்திருக்கிறாங்க, உங்களோட படை உங்களுடைய படை வீரர்களை எங்களுக்கு அனுப்பி வைங்க, போசஸ் அனுப்பி வைங்க. இப்ப இவர் அனுப்புறதுக்கு முன்னால ஒரு குழு அனுப்புறாரு. அந்த படை அந்த எதிர்க்க வந்திருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் என்ற கூடிய அந்த வீரர்கள் கிட்ட என்ன பண்பு இருக்குது, எப்படிப்பட்ட குவாலிட்டி உள்ளவங்க. இந்த தூதுவர்கள் வந்தவர்கள் செக் பண்ணி பார்த்துட்டு போய் சைனாவுடைய அரசன் கிட்ட போய் சொல்றாங்க, பெரிசாக ஒன்றுமில்ல, பகலெல்லாம் குதிரையில யுத்தம் செய்யறாங்க, இரவுல முசல்லால இருந்து தஹஜ்ஜத் தொழுகையில் ஈடுபடுறாங்க. சைனாவுடைய மன்னன் ரிப்ளை எழுதுறாரு. இப்னு ஹிஷாம் ரஹிமஹுல்லாஹ் சியர்ல பதிவு செய்யறாங்க, நான் என்னுடைய நாட்டுடைய போசஸுடைய முதல் மனிதனை உங்களோட நாட்டிலையும் கடைசி மனிதனை நான் சைனால வச்சாலும் ஒரு நாளும் உங்களால வின் பண்ணேலா அந்த படையோட. ஏனென்றா அந்த மக்களிடத்துல தஹஜ்ஜத் இருக்குது. தஹஜ்ஜத் உள்ளவர்களோட யாரும் மோதேலா. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சில சமயம் அல்லாஹ் சில மக்களை பார்த்து சிரிக்கிறான், சில மக்களை பார்த்து சந்தோஷம் அடைகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் தெரியுமா? இரவுல எங்கட மொழியில சொல்றதாக இருந்தா நல்ல மென்மையான சாஃப்டான பெட், ஏசி போடப்பட்டிருக்குது, பக்கத்துல மனைவி இருக்கிறாங்க. இவருக்கு நினைச்சா அந்த நடுநிசைய விருப்பமான மாதிரி கழிக்கலாம். ஆனா அப்படி இருந்தும் மனைவியை ஒதுக்கிட்டு, பெட்ட ஒதுக்கிட்டு, கையில முசல்லாவை எடுத்துக்கொண்டு வந்து தஹஜ்ஜுத்ல ஈடுபடுறாரு. அல்லாஹ் மலக்குமார பார்த்து சொல்றான், ஏண்ட அடியான பாத்தீங்களா, அவருக்கு சாஃப்டான பெட், நல்ல ஏசி, ஆனாலும் அதெல்லாம் விட்டு விட்டு இந்த தஹஜ்ஜுத்துக்காக இந்த தொழுகையில இரவ ஹயாத்தாக்க வந்திருக்கிறார் என்று இவருடைய இபாதத்தை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான், அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
கியாமுல் லைல் தஹஜ்ஜுடைய தொழுகையை விட்டுடவானம். இது முன்னோர்களுடைய ஒரு பண்பு. நாங்க சொல்றோம் சில வேலைகளை சொல்லிட்டு என்ன சொல்றோம், இது எங்கட அப்பா செஞ்சு வந்தது, எங்கட உம்மம்மா செஞ்சது, இது எங்கட பரம்பரை செஞ்சது பெருமையாக சொல்றோமே. இதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹஜ்ஜுடைய தொழுகை முன்னோர்கள் செஞ்சு வந்த தொழுகை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொழுத தொழுகை, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தொழுத தொழுகை, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பின்னால வந்த எல்லா அன்பியாக்கள் ரசூல்மார்களும் தொழுத தொழுகை. அந்த தொழுகையை விட்டுடவானம். நீங்க தொழுதா நான் ஆரம்பத்துல சொன்னேனே, அல்லாஹ்ட குர்ப், அல்லாஹ்ட ஹுப் குர்பத்துன் இலா ரப்பிக்கும், ரப்பின் பக்கம் நெருக்கத்தை உண்டாக்கும். யாரின் பக்கம்? படைச்ச ரப்பின் பக்கம் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகை நெருக்கத்தை உண்டாக்கும். இன்னும் சிலவங்க சொல்லுவாங்க, பாவத்திலிருந்து ஹஸ்ரத் கலரையிலாம இருக்குது, பாவத்திலிருந்து கலரையிலாம இருக்குது. 1 வீக் தஹஜ்ஜுத் தொழுங்க. ஹதீஸ் சொல்லுது, பாவம் மன்னிக்கப்பட்டு பாவத்தில் இருந்து அல்லாஹ் உங்களை கலட்டிடுவார். இந்த தஹஜ்ஜுத் உங்களோட பாவத்தில இருந்து கலட்டக்கூடிய ஒரு கட்ஸ், ஒரு பவர் அல்லாஹ் தஹஜ்ஜுத்துக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த முஃமின்களுடைய கண்ணியம், இன்னைக்கு கண்ணியத்துக்காக நாங்க எத்தனையோ முயற்சிகளை செய்யறோம், கண்ணியத்துக்காக யார் யாருக்கிட்டயோ கெஞ்சுறோம். முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் எதிலையும் வைக்கல. அல்லாஹ் முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை பணத்துல வைக்கல. முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் எந்த ஒரு பவர்லையும் வைக்கல. முஸ்லிம்களுடைய கண்ணியம், முஸ்லிம்களுடைய கண்ணியம், முஸ்லிம்களுடைய அந்த இஸ்ஸத் என்ற அந்த பெருமை, வஅலம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏ முஃமின்களை அறிந்து கொள்ளுங்க, அன்ன ஷரஃபல் முஃமின், முஃமின்களுடைய கண்ணியம் தஹஜ்ஜுத் தொழுகையில தான் இருக்குது. யாருக்கிட்ட தஹஜ்ஜுத் இருக்குமோ ஒரு நாளும் அவர் கேவலம் அடைய மாட்டார், குடும்பத்துல கேவலம் அடைய மாட்டாரு, சமூகத்துல கேவலம் அடைய மாட்டாரு. கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை பற்றி ஏராளமாக சொன்னாங்க. குர்ஆனில் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்குது. இவ்வளவு காலம் நானும் நீங்களும் தஹஜ்ஜுத் தொழுகிறோம், ஆனா ரிட்டர்ன் அதற்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் சரியா வருவதில்லை. என்ன ரீசன்? தஹஜ்ஜுத் தொழுகிறோம் 15 வருஷம் 10 வருஷம். நான் இதற்கு முன்னால் இதே மிம்பரில் இருந்து ஸலாத்துல் இஸ்திகாராவை பத்தி பேசினேன். இஸ்திகாரா தொழுகிறோம், ரசூலுல்லாஹ் தொழுது இஸ்திகாராவை தொழுகிறோமா? இல்ல. தஹஜ்ஜுத் தொழுகிறோம், ரசூலுல்லாஹ் தொழுத தஹஜ்ஜுத் எப்ப தொழுதோம்? ரசூலுல்லாஹ் தொழுத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத தஹஜ்ஜுத் எப்ப தொழுதோம்? ரசூலுல்லாஹுடைய தஹஜ்ஜுத் எப்படி இருந்துச்சு? சிம்பிளாக, அதாவது சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எழும்பினா என்ன செய்வாங்கன்றா, வுது எடுத்துட்டு மிஸ்வாக் செஞ்சுட்டு தொழ மாட்டாங்க. தொழுகைக்கு முன்னால இமாம் அபூ தாவூத் ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்றாங்க, ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து சில zikr-களை செய்வாங்க. அல்லாஹு அக்பர் 10 முறை செய்வாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 10 முறை செய்வாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் 10 முறை செய்வாங்க, சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ் 10 முறை சொல்லுவாங்க. அதற்கு பின்னால இன்னும் ஒரு ரிவாயத்துல அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி 10 முறை செய்வாங்க. இந்த எல்லா இஸ்திக்ஃபாரையும் zikr-களையும் செஞ்சுட்டு மிக முக்கியமான ஒரு துஆ ஓதினாங்க. அந்த டைம்ல இந்த துஆ ஓதுறது என்னது பெரிய பாக்கியம். என்ன துஆ? பாடமாக்கிக்கோங்க, பாடமாக்கிக்கோங்க. ஜும்மா முடிஞ்சதுக்கு பின்னால நான் இந்த துஆவை அனுப்பி வைக்கிறேன். வெறுமனே ஷேர் பண்றதுக்கு கேட்கவானும், பாடமாக்கி ஓதுறதுக்கு கேளுங்க. ஓதிட்டு எனக்கு அனுப்புங்க, ரிப்ளை பண்ணுங்க. ஹஸ்ரத் நான் துஆவை பாடமாக்கி இருக்கிறேன், நான் பாடமாக்கிற துஆ சரியா என்று வாய்ஸ் கிளிப் பண்ணி அனுப்புங்க. பாடமாக்கு வரும். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் தீகித் துன்யா வ தீகி யௌமில் கியாமா. இவ்வளவு பவர்ஃபுல்லான துஆ. யா அல்லாஹ், துனியாவுடைய நெருக்கடி கஷ்டத்துல இருந்து என்ன விடுவிச்சிரு, துனியாவுடைய கஷ்டத்துல இருந்து யா அல்லாஹ் என்ன விடுவிச்சிரு, ஆகிராவுடைய கஷ்டத்துல இருந்தும் என்ன விடுவிச்சிரு என்று ரசூலுல்லாஹ் இந்த துஆவை கேட்டிருக்கிறாங்க. அந்த துஆவை கேட்டதற்கு பின்னால ரசூலுல்லாஹ் சொல்லல என்ன செஞ்சாங்க, முதலாவது உட்கார்ந்து குர்ஆன் ஓதினாங்க. தஹஜ்ஜுடைய தொழுகையில முதலாவது ரசூலுல்லாஹ் தொழுவதற்கு முன்னால குர்ஆன் ஓதினாங்க. எந்த ஆயத் ஓதினாங்க? சூரா ஆல இம்ரானுடைய 190 இருந்து 200 வரைக்கும் 10 வசனங்கள். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த்
واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبكم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. தொடர்ச்சியாக வந்து அந்த சூரா முடியும் வரை யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு, அதாவது அந்த ஆயத்துடைய கடைசி வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக 10 ஆயத்துகள் ஓதினாங்க. அதற்கு பின்னால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ ஓதினாங்க. அதற்கு பின்னால் ஒரு துஆ. இந்த துஆவை ஓதி வாங்க உங்களோட கடன் பிரச்சனை இல்லாம ஆகும். இந்த துஆ ஓதி வாங்க உங்களோட மனைவியோடு இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லாம போகும். இந்த துஆவை ஓதி வாங்க குழந்தை பாக்கியம் இல்லையா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த துஆ பாடம் இல்லாதவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து தொழக்கூடிய இடத்துல ஒட்டி வைங்க. முதலாவது zikr, அதற்கு பின்னால துஆ, அதற்கு பின்னால குர்ஆன், அதற்கு பின்னால அடுத்த துஆ. இது தஹஜ்ஜுடைய துஆ, தொழுகைக்கு முன்னால ஓதக்கூடிய துஆ. அல்லாஹும்ம அன்த கய்யூமுஸ் ஸமாவாதி வல் அர்து வமன் ஃபீஹின் ولك الحمد أنت قيوم السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت ملك السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت ملك السماوات والأرض ومن فيهن اللهم لك الحمد أنت الحق ولقاؤك حق والجنة حق والنار حق والساعة حق والنبيون حق ومحمد حق اللهم لك أسلمت وبك آمنت وإليك حاكمت وبك خاصمت وإليك أنبت اللهم اغفر لي ما قدمت وما أسرت وما أعلنت أنت أعلم به مني என்று வரக்கூடிய இந்த துஆவை ரசூலுல்லாஹ் ஓதி முடிச்சதுக்கு பின்னால தான் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுவாங்க. தஹஜ்ஜுக்கு முதல் 2 ரக்அத் ரசூலுல்லாஹ் சாஃப்டாக சிம்பிளாக தொழுவாங்க, நீட்ட மாட்டாங்க, அவசரமாக தொழுது முடிப்பாங்க. அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் 6 ரகாத்துகள் தொழுவாங்க. அதாவது 6 ரகாத்துகள் என்றா கிட்டத்தட்ட 13 ரகாத்துகள், 8 ரகாத்துகளும் 3 விட்டு ரசூலுல்லாஹ் முதல் 2 சிம்பிளாக தொழுதுட்டு அடுத்த நாள் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் விரிவாக தொழுவாங்க. இந்த தஹஜ்ஜுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அவசர அவசரமாக தொழுவாங்க. முடியுமான அளவுக்கு பாடமான சூறாக்களை தொழுகையில ஓதுங்க. இன்னைக்கு எங்கட தஹஜ்ஜுல ஏன் ரூஹானியத் இல்லைன்னு சொன்னா, இந்த தஹஜ்ஜத் தொழுகையுடைய ரூஹானியத்தை நாங்க ஏன் இழந்தோம் என்றா, இந்த தஹஜ்ஜத் தொழுகையில நாங்க குர்ஆன் ஓதல, சும்மா தொழுது எழும்புறோம். குல் வல்லாஹு அஹத் குல் ரப்பில் ஃபலக் ஓதிட்டு இல்ல. உங்களுக்கு என்ன சூறாக்கள் பாடமோ, ரஹ்மான் பாடமா, யாசீன் பாடமா, துஹான் பாடமா, இல்ல சூரா கஹஃப் பாடமா, இல்ல வெறுமனே உங்களுக்கு 10 சூறாக்கள் தான் பாடம் என்றாலும் அதை மீட்டி மீட்டி தஹஜ்ஜத்துல ஓதுங்க. ஏனென்றா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது நாளைக்கு ரசூலுல்லாஹ்க்கு மகாமி மஹ்மூத் என்ற அந்த பெரிய பாக்கியத்தை எதன் மூலமாக கொடுக்கிறார் தெரியுமா? எதனால கொடுக்கிறார்? தஹஜ்ஜத் தொழுகையாளர். எப்படிப்பட்ட தஹஜ்ஜத் தொழுகையாளர்? குர்ஆன் ஓதக்கூடிய தஹஜ்ஜத் தொழுகையாளர். வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக் عسى أن يبعثك ربك مقاما محمودا. நபியே உங்க தஹஜ்ஜத் தொழுகையில குர்ஆன் ஓதி தொழுங்க, நாம் உங்களுக்கு மகாமி மஹ்மூத தருவோம். அப்ப தஹஜ்ஜத் தொழுகை இந்த கியாம் நாளைக்கு ரசூலுல்லாஹ்க்கு பெருமையை கொடுக்குதுண்டா, நானும் நீங்களும் தஹஜ்ஜத் தொழுகையில குர்ஆன் ஓதினா, தஹஜ்ஜத் தொழுகையில பாடமான சூறாக்களை ஓதினா எங்கட கஷ்டங்கள் போகாதா? எங்கட பிரச்சனைகள் போகாதா? எங்கட நோய் நொம்பலங்கள் இல்லாமகாதா? கண்ணியமானவர்களை, இப்படி தொழுதுட்டு கடைசியாக செய்ய வேண்டிய வேலை சலாம் கொடுத்ததற்கு பின்னால இஸ்திக்ஃபார் செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இஸ்திக்ஃபார் செய்யுங்க. யார் நடுநிசையில இரவுடைய கடைசி பகுதியில எழும்பி இஸ்திக்ஃபார் செய்வார்களோ அவர்களுடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான். 2வது, இப்ப துஆவை கேளுங்க. இப்ப 2 கையை மீந்தி அல்லாஹ் கிட்ட கெஞ்சி கேளுங்க. உங்களோட ப்ராப்ளத்தை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி சொல்றீங்களோ அதை போல ரப்பு கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. யா அல்லாஹ், ஹாபர்ல கெண்டர நிக்கிறியா அல்லாஹ், இவர் ஏமாத்துறாரு யா அல்லாஹ், அவர் இன்னும் டாக்குமெண்ட்ஸ் தரலையா அல்லாஹ், இவர்கிட்ட போனேன், அவர்கிட்ட வந்தேன் யா அல்லாஹ், இப்படி கொடுத்தேன். எல்லாத்தையும் மனிதன் கிட்ட சொல்றது போல ரப்பு கிட்ட சொல்லுங்க. ரப்பு கிட்ட சொல்லுங்க. மனிதன் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி ஷேர் பண்றோமோ அதே போல தஹஜ்ஜத்துடைய இருட்டுல கண்ணீர் வடித்து 2 கையை மீந்தி ரப்பு கிட்ட கேளுங்க. வல்லாஹி ரப்பு சொல்றான், எனக்கிட்ட நீ கேளு, உனக்கு நான் தாரேன். எனக்கிட்ட நீ கேளு, நான் உனக்கு தாரேன். மனிதன் தர மாட்டான். உன் துஆவை நான் கபூல் செய்கிறேன். கண்ணியமானவர்களே,
இந்த அமைப்புல நானும் நீங்களும் எங்களோட தஹஜ்ஜத் ஆக்கிக் கொள்வோம் என்றா வல்லாஹி எங்களுடைய மௌத், எங்களுடைய கடைசி முடிவு சிறந்ததாக அமையும். எல்லா வகையான பலாய் முசீபத்துகளும் இல்லாம போகும். கட்டாயமாக வீட்டில் உள்ள பெண்களுக்கும் இந்த துவாவை கொடுங்க, ஓத சொல்லுங்க. நிச்சயமாக வீட்டுல உள்ள பலாய் முசீபத்துகள் இல்லாம போகும். எங்களோட ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பலாய் முசீபத்துகள் இல்லாம போகும். எங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய எங்களுடைய ஸ்டாஃப், எங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எங்களுடைய கவுன்சிலர்மார், மற்ற என்னென்ன இருக்கிறதோ எல்லாரும் எங்களுக்கு கட்டுப்பட்டு அழகாக இருப்பாங்க. அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் கபூல் செய்வானாக. தஹஜ்ஜத்தை நேசிக்க கூடியவர்களாக ஆக்குவானாக. யா அல்லாஹ் உன்னுடைய ஹுப் எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். யார் மீது உன்னுடைய ஹுப் இருக்குதோ அந்த ஹுப்பை எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். உன் பக்கம் ஹுப்பை உண்டாக்கக்கூடிய அமலை எங்களுக்கு காட்டி தந்திரியா அல்லாஹ். அப்படி ஹுப்பை உண்டாக்கக்கூடிய மிகப்பெரிய அமல் தஹஜ்ஜுடைய அமல் யா அல்லாஹ். அந்த தஹஜ்ஜுல இன்பத்தை, ஆசைய, முஹப்பத்தை தந்திரியா அல்லாஹ். எங்களோட கண் பார்வைகளை பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து தஹஜ்ஜுடைய இஷ்கை தந்தருள் புரிவாயாக. நாளை மறுமையில உனக்கு முன்னால் தஹஜ்ஜத் தொழுத கூட்டத்தில் எங்களை ஆக்கி வைப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.